வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லா யூடியூப் சேனல்காரங்களும் இந்த ஆன்மீகம் ஜோசியம் சம்மந்தப்பட்டவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதில் நம்மளும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் நம்ம அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கருங்காலி பார்த்தாலே தெரியும். நான் போட்டிருக்கேன், கையில் போட்டிருக்கேன், கழுத்தில் போட்டிருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த கருங்காலி மாலை, கருங்காலி பிராஸ்லெட், இது போட்டால் நல்லதா கெட்டதா? இதுதான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் போட்டிருக்காரு, அவருக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல் படம் வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட நடிகர் போட்டார், அவருக்கு ஃபேமிலியில் பிரச்சனை வந்தது, டைவர்ஸ் ஆகிடுச்சு. இப்படி ஏதோ நடக்குது. இப்போ இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கருங்காலி மாலை, கருங்காலி பிராஸ்லெட் போட்டால் நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா, நல்லது வருமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் இந்த கருங்காலி எல்லாருக்கும் தெரியுது, போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கருங்காலியை அனுதினமும் பயன்படுத்தினாங்க. குழந்தை பிறந்த உடனே குழந்தை கையில் இப்போல்லாம் இந்த பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் வந்துடுச்சு. இந்த குழந்தைங்க பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் கடித்து விளையாடும், அது கெடுதல். ஆனால் அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மைன்னு ஒன்று கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு கையில். அந்த மரப்பாச்சி பொம்மை கருங்காலி. அந்த குழந்தை அதை கடிக்கும், மெல்லும். அதில் இருக்கிற ஒரு சாறு உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது நல்லது. இப்போ கூட இந்த மாதிரி பிராஸ்லெட் கருங்காலி ஏதாவது ஒரு குச்சி கட்டாக இருந்ததுன்னா அதை ஒரு 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 நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை குடித்தா ஆரோக்கியம். நம்மளுடைய கோயில் கோபுரத்தில் அந்த கடவுளின் ஆகர்ஷண சக்தி, தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்திக்காக அந்த கும்பத்துக்கு நடுவில் கருங்காலி கட்டாயை தான் வைப்பாங்க. அவ்வளோ ஏங்க, அந்த காலத்தில் வீட்டுக்கு உலக்கை இருக்கும். நெல் குத்துறதுக்கு உலக்கை பயன்படுத்துவாங்க. அந்த உலக்கை கருங்காலி. அந்த உலக்கையை எடுத்து அவங்க குத்தும்போது அவங்களும் ஆரோக்கியமாக இருந்தாங்க, அந்த உணவும் ஆரோக்கியமாக இருந்தது. இன்றைக்கி மிக்சி கிரைண்டர்னு வந்து ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு. எல்லோரும் மருத்துவர்கள்ட்ட போகிறோம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம் வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது அதில் வந்து ஒரு கிராவிட்டி வரும். இந்த கரெக்டாக அந்த கிரகண வேளையில் அந்த கட்டையை நிப்பாட்டுவாங்க. அது என்ன சொல்கிறது, நம்ம உலக்கையை நிப்பாட்டுவாங்க. அது நின்று அப்படியே நிற்கும். கிரகணம் விட்டவுடனே கீழே விழுந்துடும். அது வரைக்கும் அது அப்படியே நிற்கும். அப்போ இதில் அந்த கருங்காலிக்கு ஏதோ ஒரு ஆக்கிரம சக்தி இருக்குங்கிறது நமக்கு புரியுது. சரி, அப்போ ஏன் இப்போ இவ்வளோ எல்லாரும் இதை வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வேறு வேலை இல்லை எல்லாருக்கும். ஒரு விஷயத்தை ஒருத்தர் சரின்னு சொன்னால் 10 பேர் அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. அவங்களுக்கும் யூடியூப்பில் வியூஸ் போகணும் இல்லையா, அதற்காக ஏதோ சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் பல பேர் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடைமுறையில் அதுதான் நடக்குது. அதேமாதிரி இந்த கோயிலுக்கு போனால் அவ்வளோதான், நீ நாசமாக போயிடுவ, அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. இந்த கோயிலுக்கு இந்த முறையில் தான் போகணும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போகவே கூடாது அப்படின்னு. சில பேர் திருநள்ளாருக்கு போகிறதே கிடையாது, பயந்துக்கிட்டு. என்னமோ சனி பகவான் ஏறி அவங்க தோளில் உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு வேதாளம் கழுத்தை பிடிச்சிக்குமே, அது மாதிரி ஏதோ சனி பகவான் வந்து பிடிச்சிக்க போகிறாரு அப்படின்னு பயம். இது மாதிரி பல தகவல். திருப்பதி போகக்கூடாதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம நீ அடுத்த வீடியோக்கள்லாம் போட போகிறோம். இதெல்லாம் நமக்கு போகலாமா, போனால் நல்லதா, தப்பா அப்படின்னு. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இது கருங்காலி மாலை. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து செங்கருங்காலி. இந்த செங்கருங்காலி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது, நடராஜ பெருமானுக்கு. இந்த செங்கருங்காலி என்பது, இப்போ இந்த செங்கருங்காலி அப்படிங்கிற விஷயம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரிய மரம், அதிலிருந்து வரக்கூடிய விஷயந்தான் இந்த செங்கருங்காலி. இந்த செங்கருங்காலி இப்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து அதுதான் தலவிருட்சம். இப்போ நடராஜருக்கு உகந்தது. இப்போ இன்றைக்கி கலைகள் என்ன, நடராஜர் வந்து நடனத்துக்குரியவர். அப்போ இப்போது சினிமா என்பது என்ன, ஆயக்கலைகள் 64. அதில் எல்லா கலைகளுக்கும் அதிபதி நடராஜர் தான். அப்போ இந்த செங்கருங்காலியை நம் கழுத்தில் அணிந்தால் நமக்கு அதற்கு பலன் உண்டு.
இந்த ஒரு மாந்திரீகம் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாந்திரிகத்துக்கும் தாந்திரிகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, மாந்திரிகம் யாராவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவர்களை தாக்கும், செய்தவரையும் தாக்கும், யாரை ஏவி விட்டாங்களோ அவர்களையும் தாக்கும். அது கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் தாந்திரிக பொருட்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் இது கருங்காலி, இது சந்தனம், இது சந்தன மாலை. இது மாதிரியான பொருட்களை நம்ம உபயோகம் பண்ணலாம், தினம் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு நன்மை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நன்மை செய்யும். சரிங்க, எனக்கு தீமை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒருபோதும் தீமை செய்யாது. இதை நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட் வாங்கி போடுறீங்க, ப்ராஸ்லெட் போடுறீங்க. அந்த மெட்டல் உங்களுக்கு ஒத்துக்காட்டினா தான் அது உங்களுக்கு தீமை செய்யுமே தவிர அது உங்கள் கழுத்தை பிடிக்க போகிறதில்ல. அதுபோல் இந்த தாந்திரிக பொருட்கள் ஒருபோதும் உங்களுக்கு தீமை செய்யாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது செய்யும், நீங்கள் அதை நம்பினால். நீங்கள் நம்பலைன்னா இது ஒரு பொருள், சாதாரண பொருள் தான். இது ஒரு மரக்கட்டையிலான ஒரு மணிகள் தான். இது சாதாரண நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் மணி வாங்கினா மாதிரி மாட்டினா மாதிரி தான் இருக்குமே தவிர அது ஒருபோதும் உங்களுக்கு நன்மை செய்யாது. ஆனால் எப்போ நீங்கள் இதை பரிபூர்ணமாக இதை நான் மாட்டுவதால் எனக்கு வாழ்க்கை ஒளிமயமாக மாறும், நான் போய் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் அட்டன் பண்ண போகிறேன், அவரை பார்க்க போகிறேன், பேச போகிறேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ப இதோட பவர் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இப்போ நான் போட்டிருக்கிற இந்த மாலை செங்கருங்காலி. இந்த செங்கருங்காலியெல்லாம் கையில் வச்சு இதை நீங்கள் சுற்றுனீங்கன்னா அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும். அதோடைய கிராவிட்டி ஃபோர்ஸில் இப்படி கண்ணை மூடிட்டு சுற்றினோம்னா அது தானாக கிளாக் வைஸில் சுற்றும். இதே நீங்கள் நம்ம மனசில் ஒரு நெகட்டிவான விஷயங்களை நினச்சோம்னா இப்படி ரிவர்ஸில் சுற்றும். இதை எனக்கு உங்கள்கிட்ட இப்போ டெமோ காட்ட முடியாது. இதை நீங்கள் அனுபவ ரீதியாக அனுபவிச்சா தான் இது தெரியும். இந்த மாதிரி இதற்கு தனி பவர் உண்டு. ஆனால் நீங்கள் எப்போ அதை நம்புகிறீர்களோ அப்போ தான் அது வேலை செய்யும். நம்பாட்டி இதுவும் ஒரு சாதாரண பொருள் தான். அதனால் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இதை பற்றின நிறைய தவறான டாக் இருக்குது. கண்டிப்பாக இதை நம்பாதீங்க. உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் தரமான ஒரிஜினலான்னு பார்த்து செங்கருங்காலியோ அல்லது கருங்காலி மாலையோ நீங்கள் வாங்கி அணியலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க, விட்டுருங்க. அதே மாதிரி குலதெய்வத்தின் அருள் வேணும்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா கருங்காலியை யூஸ் பண்ணுங்கள். கருங்காலிக்கு குலதெய்வம் வசியமாகும். நிறையா பேருக்கு குலதெய்வமே யாருன்னே தெரியாது. ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி வணங்கியிருப்பாங்க, இப்போ வேறு தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவே இருக்க முடியாது. அப்போ எப்படி சார் குலதெய்வத்தை வணங்குறது அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்களா, ஒரு 100 ரூபாய் எடுத்து அந்த குலதெய்வத்துக்காக எடுத்து முடிஞ்சு வச்சுருங்க. நம்மளால் போக முடியல, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பணத்தை கொண்டு போய் குலதெய்வம் உண்டியில் போடுங்க. இந்த மாதிரி குலதெய்வத்திற்காக ஒரு மனதில் ஒரு பிரார்த்தனையை வைத்து ஒரு 100 ரூபாய், உங்களால் முடிந்தால் 10 ரூபா, 5 ரூபா கூட எடுத்து வைக்கலாம். அப்போ இந்த குலதெய்வம் நமக்கு யாருன்னு தெரியலனாலும் இந்த கருங்காலியை பயன்படுத்த யார் மூலமாவது உங்களுடைய குலதெய்வம் என்னென்று தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ குலதெய்வத்தின் அருளும் அதை வசியம் செய்வதற்கும் கருங்காலி மிகச்சிறந்த ஒரு பொருள். அதை நீங்கள் பொருளாக பார்க்காம அது ஒரு ஆக்ரோஷ சக்தி எழுத்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத மனதால் நினச்சிங்கனாலே போதும். இப்போ இன்னொரு குத்தருக்கு சில பேருக்கு ஒரு பிரச்சனை, சார் நான் அசைவம் சாப்பிட்றேங்க, நான் இதை போட்டுக்கலாமா அப்படிம்பாங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான நேரங்களில் அதை கலட்டி வச்சுருங்க. கூடுமான வரைக்கும் இப்போ இதை கலட்டி வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு கண்டோலன்ஸ் மாதிரியான இடங்களுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி நேரங்களில் இதை கழட்டி வச்சிடலாம். இரவு படுக்கும்போது கழட்டி வச்சிடலாம். காலையில் குளிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரமாவது போட்டுருங்க. இல்லை உங்களுடைய அலுவலகம், நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் சிறப்பான இடம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சைவ உணவை சாப்பிடக்கூடியவன்னா நீங்கள் 24 மணி நேரம் போட்டிருக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதனால் நன்மை தான் வருமே தவிர தீமை ஒருபோதும் கிடையாது என்பதை நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். பல பேருக்கு இதை கொடுத்துருக்கேன். எல்லோரும் சிறப்பாக இருக்காங்க. அதனால் கருங்காலி உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அது ஒரு வெளிச்சத்தை தான் கொடுக்குமே தவிர அதுக்கு பேர் தான் கருப்பு. அவனே காளி ஒருத்தன் என்ன பண்ணா இது சனி பகவான் அப்படிமா, இதெல்லாம் எதுவுமே மனசில் போட்டு உலட்டிக்காதீங்க. அது சிறப்பான ஒரு பொருள். இது
தனவசியத்தையும் ஜனவசியத்தையும் உங்களுக்கு செல்வத்தையும் ஈர்த்து குலதெய்வத்தின் அருளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதை தெய்வமாக நினைத்தால் தெய்வம், கல்லாக நினைத்தால் கல். இது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் குண்டுமணி நினச்சிங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். அதனால் தீமை செய்யாது என்பதில் உறுதியாக இருங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.